Welcome to all the wander wheelers out there. Hope you and your two wheels are doing great. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வண்டியில் இருக்க EVAP சிஸ்டமை delete பண்ண போகிறோம். EVAP சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபியூல் வந்து வேப்பர் ஆகி அட்மாஸ்ஃபியரில் கலக்கிறத தடுக்கிறதுக்கான சிஸ்டம் தான் EVAP சிஸ்டம். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுனால ஒரு சில பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கிது. அதை நம்ம இன்றைக்கி எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஃபியூல் ஹோஸை கழட்டிடணும். இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ஃபியூல் ஹோஸு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஃபியூல் பம்ப் இருக்குல்ல, அந்த ஃபியூல் பம்ப் ஸ்விட்ச் அதையும் கழட்டிடணும். ஸோ இந்த ஃபியூல் ஹோஸை கழட்டிட்டோன்னே லைட்டாக நமக்கு அதில் வந்து ஃபியூல் ஸ்பில்லேஜ் இருக்கும். அதை பார்த்து பேனிக் ஆகாமல் அதை அப்வர்ட்ஸில் கொஞ்சம் டில்ட் பண்ணி வைங்க, அப்போ தான் அந்த ஃபியூல் ஸ்டாப் ஆகும் கொஞ்சம். ஸோ நம்ம இப்போ டேங்கை கட்ட ஆரம்பிச்சிடலாம். அண்ட் நான் இதை தனியாக தான் பண்ணுறேன், பட் மெக்கானிக் ஷெட்க்கு எடுத்துன்னு வந்திருக்கேன். மெக்கானிக் கிட்ட இருக்க டூல்ஸை யூஸ் பண்ணி நான் தனியாக கழட்டுறேன் நானே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பேஷ் பிளேட்டில் இருக்க ஸ்க்ரூவை கட்டிடலாம். ஸோ டோட்டலாக ஃப்ரண்ட்டில் 2 ஸ்க்ரூ இருக்கும், இந்த பக்கம் 2 ஸ்க்ரூ, அந்த பக்கம் 2 ஸ்க்ரூ இருக்கும், லெஃப்ட்டில் 2 ஸ்க்ரூ, ரைட்டில் 2 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ டோட்டலாக 6 ஸ்க்ரூ இருக்கும். ஒரு கையில் கேமரா வச்சுக்கிட்டு ஒரு கையில் ஸ்க்ரூவை கட்டுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக தான் இருக்குது. அண்ட் இப்போ ரைட் சைடில் இருக்க ஸ்க்ரூவை கட்டிகிட்ருக்கேன் நான். ஃபைனலி எல்லா ஸ்க்ரூவையும் கட்டியாச்சு. அண்ட் நம்மளோட பேஷ் பிளேட் தனியாக வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து கேனிஸ்டர். ஸோ இப்போ இந்த கேனிஸ்டரை நான் வந்து அந்த பேஷ் பிளேட்லேருந்து செப்பரேட் பண்ணுறேன். அண்டு இது பர்ஜ் வால்வ், நான் இதை ரிமூவ் பண்ணுறேன் இப்போ. அண்டு இன்னொரு வால்வ் இருக்குல்ல, அதுதான் வந்து த்ராட்டில் பாடியிலேருந்து நம்ம கேனிஸ்டருக்கு வர வால்வு. அண்ட் ஃபைனலி நம்ம கேனிஸ்டரை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு வெளியே. ஸோ நம்மளோட கேனிஸ்டர் போயிடுச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அதை நம்ம அப்படியே நல்லா ஷேக் பண்ணி பார்க்கணும். அதை ஷேக் பண்ணி பார்த்தா அது ஒரு சாலிட் பிளாக் மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃபெயில் ஆச்சுன்னு அர்த்தம். அதுக்குள்ளே மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அந்த சார்கோல் பார்ட்டிகல்ஸ், அது வந்து மூவ் ஆகிற சவுண்டு கேட்கலன்னா அது வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ வாட் த பெஸ்ட் திங் வி கேன் டூ இஸ் டோட்டலி ரிமூவ் த கேனிஸ்டர் அண்டு தூக்கி தூர போட்டுடலாம். அண்ட் இதுதான் த்ராட்டில் பாடியிலேருந்து வர வால்வு. இந்த வால்வை நான் இப்போ ரீரவுட் பண்ணி டேங்க் வழியாக எடுத்துன்னு வந்து அப்படியே நம்ம சாசிஸில் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ த்ராட்டில் பாடி வால்வு ரொம்ப சென்சிட்டிவ்னால நான் மெக்கானிக் வச்சு தான் இப்போ அதை ரீரோட் பண்ணுறேன். அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கை கட்டி ஓரமாக வச்சாச்சு. இது வந்து நம்ம ஃபியூல் அவுட்லெட்டு, எக்ஸஸ் ஃபியூல் அவுட்லெட். அண்டு இது நம்ம பர்ஜ் வால்வு. இந்த த்ராட்டில் பாடி வால்வை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே இந்த சாசஸோட கனெக்ட் பண்ணி அந்த பக்கம் போகிறோம். ஸோ இதுதான் ஃபியூல் ட்ரெயின் ஹோஸ். அண்டு நம்ம த்ராட்டில் பாடி கேபிளை இந்த சாசஸோடையே கனெக்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் கீழே தொங்க விட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம எடுத்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்த த்ராட்டில் பாடி வால்வை இப்போ நம்ம டம்மி பண்ணணும். பிகாஸ் அதில் எந்த வித டஸ்ட்டோ இல்லை அவுட் சைடு ஏரோ நம்ம உள்ளே போகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு 10 mm போல்ட் எடுத்து ஜஸ்ட் அதில் ஷவ் பண்ணிவிட்டு ஒரு ஜிப் டேக் எடுத்து நம்ம கட்டிட போகிறோம். ஸோ அப்படி பண்ணால் நம்ம த்ராட்டில் பாடி வால்வை நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஜிப் டேக் போட்டாச்சு. நம்ம 10 mm போல்ட்டை உள்ளே வச்சு இப்போ அந்த ஜிப் டேகை கட் பண்ணிட்டா இந்த வேலை முடிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம டேங்க் எடுத்து வண்டியில் வச்சுட்டு நம்ம ஃபியூல் ட்ரெயின் ஹோஸும் பர்ஜ் வேல்வும் அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் பர்ஜ் வேல்வையும் வந்து கொண்டு வந்து நம்ம கீழே பேஷ் பிளேட் கிட்ட கனெக்ட் பண்ணிட்டேன். ட்ரெயின் ஹோஸும் நம்ம கீழே விட்டாச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுதா, இப்போ லெஃப்ட்டில் இருக்கிறது தான் பர்ஜ் வால்வ் அண்டு ரைட்டில் இருக்கிறது தான் வந்து ஃபியூல் ட்ரெயின் ஹோஸ். ஓகே, ஃபைனலி ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ டேங்க்கை போல்ட் ஆன் பண்ணுறோம். ஸோ ஒய் டெலிட்டிங் EVAP, நமக்கு ரஃப் ஐடில் இருக்காது அண்டு ஸ்டாலிங் இஷ்யூஸ் வராது. ஸோ ஜர்க்கினஸ் எதுனா இருந்தால் கம்ப்ளீட்டாக போய்டும். அண்ட் நமக்கு இந்த ஃபியூல் வேப்பர் ஸ்மெல்லாம் வராது, டேங்க்கில் வேப்பர் ஃபார்மேஷன் இருக்காது. அதுக்கு தான் EVAP டெலிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் டே. பார்த்திங்கன்னா நம்ம EVAP ரிமூவ் பண்ணி இங்கே இருக்குது நம்மளோடது. அண்டு அப்படியே நம்ம பர்ஜ் வேல்வை இங்கே எடுத்து இங்கே விட்ருக்கோம். இந்த இடத்துல இருக்குது, இதை பாருங்க தெரியுதா. இது வழியாக நம்ம எக்ஸஸ் ஃபியூல் வேப்பரைஸ் ஆகிட்டு வெளியே வந்துடும். அண்டு இப்போ பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஷ் பிளேட்டை நம்ம கழட்டினால கொஞ்சம் பெண்டு இருந்துச்சு. தட்டிட்டு போடலான்னு பார்த்தேன், என்னால் போட முடியல. அதான் இப்போ ஒரு மெக்கானிக்கிட்டே எடுத்து கொடுத்துட்டு அதை போட்டுடலான்னு பாருங்கள். எனக்கு டைமும் இல்லை, ரைடு கிளம்பிகிட்டு இருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் புதுசு மாற்றிருக்காது, மாற்றிடுச்சு.
இப்போ வண்டி செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. அந்த செயின் சவுண்டு இல்லாமல் பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. அண்டு செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றினதோடு சேர்த்து நம்மளோட அந்த வீல் ரப்பரு, ஸ்ப்ராக்கெட் பேரிங் இது எல்லாமே சேர்த்து மாற்றிருக்கேன். அண்டு சரி, ஓகே. இப்போ நம்மளோட இந்த பேஷ் பிளேட்டை கொண்டு போய் மெக்கானிக் கிட்ட கொடுத்து கூட சொல்லுவோம். 3 hours later. ஓகே, ஃபைனலி நம்ம பேஷ் பிளேட் போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் ரைடு ரெடி ஆச்சு. இன்னும் உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை மட்டும் காமிச்சிடுறேன். அண்டு இதுதான் அந்த சொன்ன ப்ராடக்ட்டு. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம சோலேஸோட ஒரு டேங்க் பேக் ஒன்று வாங்கியிருக்கேன் இந்த ரைடுக்காக. ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபேன்சி அன்பாக்ஸ்லாம் இல்லை, சும்மா அப்படியே. ஸோ இதுதான் சோலேஸோட டேங்க் பேக். இது வந்து 15 லிட்டர்ஸ் டேங்க் பேக்கு. அண்டு இந்த அடியில் ஜிப் இருக்குல்ல, இதை எடுத்துட்டா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 18 லிட்டர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஸ்லீக்காக இருக்குது. ஸோ நான் என்ன மாதிரி டேங்க் பேக் பார்த்தோன்னா, நான் ரைனாக்ஸ் நேவிகேட்டர் தான் பார்த்தேன் டேங்க் பேக்கு. அது வந்து 15 லிட்டர்ஸ் வருது. எனக்கு அதுவே வந்து கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு எனக்கு. ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் எனக்கு பிடிக்காது டேங்க் பேக்கு. நம்ம நெஞ்சுக்கிட்ட வந்துடும், அது எனக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் சம்திங் ஷார்ட்டாக என்ன சின்னதாக என்ன இருக்கான்னு பார்த்தேன். ஒரு சின்ன டேங்க் பவுச் இங்கே தான் கிடச்சிது நிறைய. அது அவ்வளோ 1000 ருபீஸ் கிட்ட அதுவே வருது. அதை வந்து அவ்வளோ கொடுத்து வாங்குறதுக்கு எனக்கு மைண்ட் செட் இல்லை. அவ்வளோ சின்னதுக்கு 1000 ருபீஸ் கொடுக்கணுமா அப்படின்ட்டு. சரி, ஓகே. அதான் பார்க்கும்போது இந்த சோலேஸில் கியூ ஸ்டாஷ் அப்படின்ற மாடல் இது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2150 வருது. நான் வந்து மோட்டோ கியரில் தான் வாங்கினேன் நான். இதை நம்ம மவுண்ட் ரோட்டில் இருக்குது, அண்ணா சாலையில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் மவுண்ட் வந்துடுது, 5 இருக்குது ஃபோன் மவுண்ட்டு. அண்டு இங்கே ஒரு பேக் ஜிப் இருக்குது. அந்த ஜிப்பில் வந்து நமக்கு இந்த ஸ்ட்ராப் இருக்குது, நம்ம மாட்டிக்கிறதுக்கு ஒன் ஸ்லிங் பேக் மாதிரி மாட்டிக்கலாம். ஸ்லிங் பேக்ன்ற பாருங்க, ஒன் சைட் பேக் மாதிரி மாட்டிக்கலாம். அண்டு நம்ம ரெயின் கவர். ஸோ எனக்கு இதில் ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த தாட்ஃபுல் டிசைன் தான். ஸோ நீங்கள் இதை போட்டு நீங்கள் இப்படி கவர் பண்ணாலும், ஒரு நிமிஷம் நான் கவர் பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் கவர் பண்ணாலும் ஸ்டில் நீங்கள் உங்களால் இந்த ஃபோன் இருக்க இடத்த நீங்கள் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். மழை பெஞ்சாலும் நீங்கள் மேப் பார்த்துக்கிட்டே போகலாம். நிறைய டேங்க் பேக்கில் நான் பார்த்துருக்கேன், வெறும் ப்ளைன் ஃப்ளோரசன்ட்டில் கொடுப்பாங்க, அப்படின்னா ப்ளைன் ஆரஞ்சில் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு தாட்ஃபுல் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இந்த மெயின் ஜிப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகுது. உள்ளே நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. எனக்கு இது மோர் தென் எனஃப். எனக்கு நல்ல ஒரு அடிக்வேட் ஸ்பேஸ் இருக்குது. சொல்லுங்க பிக் இல்லை, நான் சும்மா கொஞ்சம் இந்த பவர் பேங்க்கு, சார்ஜரு, இந்த கோப்ரோ ஆக்சசரிஸ் அதெல்லாம் மட்டும் இங்கே வச்சிடலான் இருக்கேன். அண்டு டக்குன்னு எடுக்கிற மாதிரி வேல்யூபிள்ஸு, பர்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் வச்சுக்கிறதுக்கு தான். ஆஸ் யூஷுவல் டேங்க் பேக் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான். ஓகே, தட்ஸ் இட். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ரைட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் திஸ் நந்தா சைனிங் ஆஃப் ஃப்ரம் மேட்டர் வீலர்ஸ்.